சொன்னவளால வல்லாதலையா இழுத்து கொண்டுகிட்டு போனாலவே உமாலும் இந்த பெரிய பொண்ணும் எங்க கூட்டு போறீங்கன்னா அங்க பிள்ளையார் கோயில்ல சுண்டல் தராவ அதான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போனாலுவே. எதுக்கு பிள்ளையார் கோயில்ல சுண்டல் வாங்குறதுக்கா? ஆமா, வேற எதுக்கு இழுத்துட்டு போகலுவே? என்னையும் கூப்பிட்டு பார்த்தாலுவே நான் போவாண்டேன்னு அந்தால அப்ப நீங்க கடங்க நான் சரசை இழுத்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு போனாலுவே. எல்லாம் உடுங்க வேண்டாம் வேண்டாங்க சொல்ல சொல்ல கேட்காம உங்களுக்கு வேண்டாம்னா வாங்கியாவது எங்க கிட்ட தாங்க பங்கன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு போறாளுவே. என்னத்த சொல்ல? அதானே நல்லா இருக்கவளையும் கெடுக்கதானே அவளும் ரெண்டு பேரும். இழிச்ச வாச்சி தான் கோயிலுக்கு வர ஆசைப்பட்டா. ஆனா பிள்ளைக்கு சளி பிடிச்சிரும்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் விடமுட்டுங்காரு. ராத்திரிலாம் ஒன்றும் முழிச்சிருக்க தேவையில்ல, வீட்டிலே இருந்து வேணா முழிச்சிரு உன் பிள்ளைய பார்த்துக்கிட்டு வீட்டில் வேணா இருந்துட்டாரு போல இருக்கு, அனுப்பலன்னு சொல்லி வருத்தப்பட்டா. பிள்ளை தூங்கினதான் அப்பாவா புருஷங்கிட்ட விட்டுட்டு வர வேண்டியதான். பிள்ளைய எழுந்துச்சேன்னா இடையில பாலக்கெல்லாம் ஆத்தி கொடுத்துட்டு பார்த்துக்கிடுங்க நான் கோயிலுக்கு போயிட்டாரேன்னு. வேற என்னாலுமா நம்ம இப்படி வந்து இருந்து பண்ண முடியும்? சிவராத்திரி அன்னைக்கு கண்ணு முழிச்சு இருக்கும்போது தான் இந்த மாதிரி கோயில்ல நல்லா முழிச்சிருந்து அழகா எல்லாம் பார்க்கலாம், நல்லா இருக்கும். இந்த நேரத்துல வராம வேற எந்த நேரத்துல அவளை விடுவானா? நானும் அதான் சொல்லியிருக்கேன், பிள்ளை தூங்கினதான் விட்டுட்டு ஓடிந்துருன்னு. சரி சரின்னா என்ன பண்றாளோ தெரியல, பரவாயில்லா இருக்கும் பாப்போம். இந்த தடவை கோயில்ல நல்ல கூட்டம் பத்தியிலாக்க. ஆமா, போன தடவை இந்த பயல்வே டிவி எதுக்கி கொண்டு இங்க வச்சு படம் போட்டானுல்ல, அதனால எங்க வீட்டுக்காரன் தடவை